ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கங்கை ரிவர் பற்றி தான், கங்கை நதி பற்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்கை நதியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். கங்கை நதி இந்தியாவில் மிக புனிதமான நதியில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது வட இந்தியாவோட உயிர் நாடின்னு சொல்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இதை நம்பி தான் குடிநீர், விவசாயம், மீன்பிடித்தல் எல்லாமே இதை நம்பி தான் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கங்கை நதியோட தோற்றம் பற்றி பார்க்கலாம். கங்கை நதி இமயமலையில் உள்ள கங்கோத்ரி பனிச்சரிவில் தான் தோன்றுது. ஆரம்பத்தில் இது பக்ருதி ஆறுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் தேவ் பிரக்யா பகுதியில் அலக்நந்தா ஆற்றோட இது இணையுது. அதுக்கப்புறம் தான் இது கங்கை நதினே நம்ம சொல்கிறோம். கங்கோத்ரி பனிச்சரிவில் சுமார் எவ்வளோ ஹைட் இருக்குன்னா இதோட ஹைட் 4100 மீட்டர் ஹைட்டில் தான் இருந்ததா இது தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கங்கை நதி எங்கெங்கே முக்கியமான மாநிலங்களில் பாயுதுன்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் வழியாக பங்களாதேஷ்குள்ளே பூந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. கங்கை நதியோட மொத்த நீளம்னு பார்த்தோம்னா 2525 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய நதி அமைப்பு இதுதான் சொல்கிறாங்க. இது முக்கியமான நகரங்களான ரிஷிகேஷ், ஹரித்வார், கான்பூர், பிரயாக்ராஜ், வாரணாசி, பாட்னா, கொல்கத்தா வழியாக இது நதி போகுதுன்றாங்க. மத முக்கியத்துவம் இந்த நதிக்கு அதிகம். இது இந்துக்கள் கங்கை நதியை கங்கை அம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தெய்வமாக வணங்கிட்டு வராங்க. இந்த கங்கை நதியில் நீராடினா பாவங்கள்லாம் போகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இறந்தவங்களோட அஸ்தியும் கங்கையில் நிறையா கரைக்கிறாங்க. முக்கியமான திருவிழாக்கள்னு பார்த்தா கும்பமேளா, கங்கை தசரா, தேவ தீபாவளி இதெல்லாம் முக்கியமான திருவிழாக்கள். பொருளாதாரத்தை பற்றி பார்க்குறப்ப கங்கை நதி விவசாயம், குடிநீர், மீன்பிடித்தல், போக்குவரத்துக்கு, மின்சார உற்பத்திக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. கங்கை நதியில் நிறைய உயிரினங்கள் வாழுது. கங்கை ரிவர் டால்ஃபின், முதலைகள், ஆமைகள், பல வகை மீன்கள்லாம் இருக்குது. இந்த கங்கை டால்ஃபின் இந்தியாவோட தேசிய நீர்வாழ் உயிரினம்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன பிரச்சனை இந்த கங்கை நதியில் இருக்குன்னா, இப்போ தொழிற்சாலைகள் கழிவுகள் நிறையா இதில் கலக்குது, கழிவு நீர் நிறையா கலக்குது, பிளாஸ்டிக்கோட மாசு மற்ற எல்லாமே இதில் கலக்கிறனால இது ரொம்ப அசுத்தமாயிட்டு இருக்கிறனால இந்தியன் கவர்மெண்ட் இதை சுத்தப்படுத்துறதுக்காக நமாமி கங்கைன்ற திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. கங்கை நதி லாஸ்ட்டாக பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே பெரிய டெல்டாவான சுந்தர்பன் டெல்டாவை உருவாக்குது. சுந்தர்பன் டெல்டாவை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்த்துக்கலாம். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று என்னென்னு தெரியுமா? கங்கை தான் உலகத்தில் மிகவும் புனிதமான நதிகளில் ஒன்று. வேதங்கள், புராணங்கள்லாம் கங்கை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்கன்றாங்க. இங்கே வருடந்தோறும் கோடிக்கணக்கான மக்கள் கங்கையை தரிசித்து செல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி ஒரு நதி மட்டும் கிடையாது. இந்தியாவோட கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாறு எல்லா வாழ்க்கையோட அடையாளமாக இந்த நதி இருக்குன்றாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் வாழ்வை வளப்படுத்தி வருவது இந்த புனித நதி தான் சொல்கிறாங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்ட்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அடியில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.